ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல் ட்ரை இட் யுவர் செல்ஃப். நான் உங்கள் பிரியதர்ஷினி ராஜேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஆபர்ஜின் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுக்க போகிறேன். ஆபர்ஜின்னா ஏதோ பெரிய வித்தியாசமான பொருளெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இதுவும் பிரிஞ்சாலோட ஒரு ஃபேமிலி தான். பெரிய சைஸ் பிரிஞ்சால்னு வச்சுக்கோங்களேன். இதில் எப்படி ஒரு ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். திஸ் வில் பி a good snack for your kids and family. Let's get started. என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன வேணும்னு பார்க்கலாம். அந்த ஆபர்ஜினை இப்போ ரவுண்டாக ஸ்லைசஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம், ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறனால ஈஸியாக குக் ஆகிடும். ஸோ இப்போது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் பேசன் ஃப்ளார், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது ஆப்ஷனல், வேணும்னா போடுங்க, இல்லைன்னா போட வேண்டாம். அது ஒரு கலர் கொடுக்கும், அதுக்காக தான் நான் போடுறேன். அப்புறம் சால்ட் as per your taste. இது எல்லாத்தையும் ஒரு திக் பேஸ்ட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இந்த பேட்டர் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நம்ம கோட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், இல்லைன்னா தண்ணியாக ஆகிடும். நம்மளோட பேட்டர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப திக்காகவும் வேண்டாம், ரொம்ப தின்னாகவும் வேண்டாம். இதுதான் அதோட ரைட் கன்சிஸ்டன்சி. இப்போ நம்மளோட ஆபர்ஜின்ஸ் எல்லாத்தையும் இதில் கோட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அதை அப்படியே சைடில் வச்சிடலாம். ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த ஆபர்ஜின் எல்லாத்தையும் நம்ம நம்மளோட ஃப்ரை பண்ணுற மிக்ஸில் நல்லா கோட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா எப்படி ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட ஆபர்ஜின் ஒவ்வொன்றா இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது நான் ஒவ்வொரு ஆபர்ஜினாக எடுத்து இதில் ஃப்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சைடு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போடலாம். இப்போ 2 நிமிஷம் ஒரு சைடு வேக வச்சுட்டேன். ஸோ இப்போ அடுத்த சைடு இதை ஃப்ளிப் பண்ணி போட போகிறேன்.
இதே மாதிரி இது நல்லா குக் ஆகுற வரைக்கும் இதை கொஞ்சம் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். இப்போ மறுபடியும் நான் வந்து அடுத்த சைட் ஃப்ளிப் பண்ணி போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது நல்லா குக் ஆகணும். இப்போ நம்மளோட ஆபர்ஜின்ஸ் வந்து 3/4 குக் ஆகிடுச்சு. இதை எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, ஃப்ரை ஆகிட்ருக்கும்போது அந்த ஆயிலில் இருந்து பபிள்ஸ் வந்து வர்றது இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அது எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அப்போ வந்து நம்மளோடது நல்லா குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். நம்மளோட ஆபர்ஜின் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்காக இதை கட் பண்ணி காட்டுறேன். உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா குக் ஆகிருக்கு. இதை பார்த்தா ஒரு ஃபிஷ்ஷோட பீஸ் என் கையில் வச்சிட்ருக்கிற மாதிரி இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் என்னோடய சேனல் ட்ரை யுவர் செல்ஃப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.